சுவையான புதினா கொத்தமல்லி பச்சடி செய்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க. இந்த கொத்தமல்லி புதினா சட்னி உங்களுக்கு சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெய் ஊற்றிக்கும். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. உளுந்து, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த பிளேட் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் போல் தேங்காய், ஒரு பத்தியம் 2 பத்தியம், இது ஒரு துண்டு, பெரிய துண்டு, பச்சை மிளகாய் ஒரு 4, வெங்காயம் ஒரு 2 வதக்கிக்கோங்க. நல்லா இதை ஒரு 2 or 3 minutes வதக்கினா போகிறோம். இப்போ இதையும் பிளேட்டில் எடுத்துக்கிறேன். இப்போ புதினா நல்லா 2 கைப்பிடி எடுத்துருக்கேன். கொத்தமல்லி 2 கைப்பிடி. சும்மா ஒரே ஒரு நிமிஷம் தாங்க, ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. 1 நிமிஷம். ஒரு நிமிஷத்தை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கல்லுப்பு கொஞ்சம், புளி சின்ன துண்டு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. ஃபஸ்ட்டு இது மிக்சியில் போட்டு அரைச்சிட்றேங்க. இது நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம். அரைச்சாச்சுங்க. இது பவுலுக்கு எடுத்துக்கிறேன். அதே ஜாரில் இந்த புதினாவும் கொத்தமல்லியும் அரைச்சிக்கிறேன். புதினாவும் கொத்தமல்லி அரைச்சிக்கிறேங்க. சாதாரண நீங்கள் பெரிய ஜார் என்ன பண்ணுறீங்க, முதல்ல அதை தேங்காய், வெங்காயம் அதெல்லாம் அரைச்சிட்டு அப்புறம் இந்த புதினா போட்டுக்கோங்க. இப்போது 2த்தையும் ஒரே ஜாரில் போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக இருக்குதா சின்ன ஜார்லேயும் 2 வாட்டி போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அதிகமாக தான் ஒரே வாட்டி பெரிய ஜார்லேயே போட்டுக்கலாம். இப்போ இது பவுலுக்கு எடுத்துக்கிறேங்க. மிக்ஸியில் எடுத்து பவுலுக்கு வச்சுருங்க. தாளிக்கிற கடாயை வச்சுருக்கேங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டுக்கிறேன். உளுந்து போட்டுக்கிறேங்க. காஞ்ச மிளகாய் 1. இப்போ தாளிச்சதை கொட்டிடுறேங்க. சுவையான கொத்தமல்லி புதினா பச்சடி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.